Hey friends, நம்ம Flipkartலேருந்து இந்த ஸ்க்ரீன் கார்டு நம்ம ஓலா ஸ்கூட்டருக்காக வாங்கியிருந்தோம். இந்த ஸ்க்ரீன் கார்டை நம்ம ஸ்கூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் கார்டோட ப்ரைஸ் வந்து $250 வந்துச்சு. ஸோ இந்த பேக்கிங்கில் என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பேக் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் கார்டு தாங்க இருக்குது. அந்த ஸ்க்ரீன் கார்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஸ்டலேஷன் கிட் இருக்குது. அந்த இன்ஸ்டலேஷன் கிட்டில் ஆல்கஹால் பேட் அப்புறம் வைப்பிங் கிளாத் எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்ததான் ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேட்டர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் கார்டு ஒட்டினதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து நமக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரீட்டிங் கார்டும் அந்த கவரும் நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம ஸ்கூட்டரில் ஸ்க்ரீன் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்க்ரீன் கார்டு பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro ரெண்டுக்குமே செட் ஆகும். ஏன்னா ரெண்டுக்குமே சேம் சைஸ் டிஸ்பிளே தான். நம்ம ஸ்கூட்டர் வாங்கினப்போ ஒரு PPF ஒட்டியிருந்தோம். அது எட்ஜ் டு எட்ஜ் வந்து கவர் ஆகலை. ஸோ அந்த பழைய PPF வந்து நம்ம ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது ஸ்க்ரீன் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்கூட்டரில் ஒட்ட போகிற ஸ்க்ரீன் கார்டு வந்து ரெண்டு ஆப்ஷனில் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும், இன்னொன்று வந்து கிளியர் ஃபினிஷில் இருக்கும். நாம வாங்கியிருக்க கிளியர் ஃபினிஷ் தான். இப்போ நமக்கு இன்ஸ்டலேஷன் கிட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப்பிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு டஸ்ட் அப்சர்வர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல்கஹால் பேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பேட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க டஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வைப் பண்ணிடலாங்க. அதாவது இந்த ஆல்கஹால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஏதாவது க்ரீசி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வைங்களேன், இந்த ஆல்கஹால் பேட் வச்சு நீங்கள் வைப் பண்ணுறப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ நம்ம ஸ்க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறப்ப எந்த பெரிய பபிள்ஸுமே இல்லாமல் ஈஸியாக நல்லா ஃபிக்ஸ் ஆகுங்க. அதுக்காக தான் இந்த ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பேடை வச்சு ஃபுல் ஸ்க்ரீனை வைப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து தான் வைப்பிங் கிளாத் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாங்க. தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் பேட்லேருந்து அந்த மாய்ச்சர் எல்லாமே ரிமூவ் ஆகிரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டஸ்ட் அப்சர்வர் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த டஸ்ட் அப்சர்வர் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நம்ம இந்த வைப்பிங் கிளாத் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சில ஸ்பாட்ஸ்லாம் உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். அதை வந்து இந்த டஸ்ட் அப்சர்வர் ஸ்டிக்கர் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சிருக்க ஸ்க்ரீன் கார்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரீன் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டிக்கர் இருக்கும். பேக் சைடில் நம்பர் 1ன்னு போட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 2ன்னு கொடுத்து டாப்பில் இருக்க ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் 1 இருக்க ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணிடலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது காற்று ரொம்ப அதிகமாக இல்லாத டைமோ இல்லை நீங்கள் டஸ்ட் இல்லாத ஏரியாவில் இருந்து ஸ்க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் காற்று அதிகமாக அடிக்கிற இடமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டுறப்ப பேக் சைடில் டஸ்ட் அதிகமாக ஒட்டிக்கும். ஸ்க்ரீன் கார்டு ஒட்டுறப்ப பேக் சைடில் இருக்கிற ஃபுல் ஸ்டிக்கர் வந்து ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிடாதீங்க. நம்ம ஒட்ட தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு வரணும். எட்ஜ் டு எட்ஜ் ப்ராப்பராக செட் பண்ணி நீங்கள் அந்த பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி அப்படியே ஸ்க்ரீன் மேலே அந்த ஸ்க்ரீன் கார்டை வந்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்ததுக்கப்புறம் அந்த பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுங்கள். இஃப் இன் கேஸ் நீங்கள் பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஏரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டோட பேக் சைடில் வந்து ஒட்டிடும். அப்புறம் டிஸ்பிளேக்கும் ஸ்க்ரீன் கார்டுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அக்குமுலேட் ஆயிருங்க. இப்போ நம்ம வந்து அப்ளிகேட்டர் வச்சு அந்த ஸ்க்ரீன் கார்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண அப்புறம் மேலே இருக்கிற இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து நம்ம அப்படியே பீல் ஆஃப் பண்ணிடலாங்க. பீல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் கார்டு அப்படியே உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு கார்னரில் மட்டும் நான் ப்ராப்பராக சீட் பண்ணாமல் விட்டேங்க. அதனால அந்த கார்னரில் மட்டும் ஏர் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்ற பார்ட்டில் எல்லாமே சூப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து எட்ஜ் டு எட்ஜ் ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. டச் சென்சிட்டிவிட்டி செக் பண்ணுறதுக்காக நான் வண்டியை ஆன் பண்ணி பார்த்தேன். ரேண்டமாக சில நம்பர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கல. டச் சென்சிட்டிவிட்டி முன்னாடி விட நல்லாவே இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் PPF தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் டச் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.